வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த மேட்ச்ல இருந்து சரியா எல்லா மேட்சுக்குமே நம்மளுடைய ரெண்டாவது யூடியூப் சேனல்லையும் டெய்லி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன். பிளஸ் ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸையும் நான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா ஐபிஎல் பாதி மேட்ச் முடிஞ்சு இன்னும் பாதி மேட்ச் தான் இருக்கு. ஸோ அந்த வீடியோவையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல அதுக்கான லிங்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த பிளேயர்ஸோட டிப்ஸ் வீடியோக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ மேக்சிமம் பாருங்க எல்லாருமே. இன்னைக்கு 39வது மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஜிடிக்கான ப்ரெடிக்ஷன் மேட்ச் திங்கட்கிழமை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கு. இது ஈடன் கார்டன் கொல்கட்டால தான் இந்த மேட்ச் நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் கிடையாது. புதுசா சைன் பண்றீங்கன்னா ₹100 கேஷ் இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. டெய்லி பெரிய பெரிய மெகா கான்டெஸ்ட் இருக்கு. கூடவே சேர்ந்து ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்டும் கொடுக்குறாங்க. அது போக நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய லீடர் போர்டுலாம் இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 35 மேட்ச் கிட்ட தான் நமக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம பிளே பண்ணுங்க. அண்ட் ப்ரெடிக்ஷன் ஹெட் டு ஹெட் கேகேஆர் வெர்சஸ் ஜிடி மொத்தம் 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் கேகேஆர் வின் பண்ணி இருக்கிறாங்க. 2 மேட்ச் ஜிடி வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. ஹை ஸ்கோர் 207, லோ ஸ்கோர் 148, ஹை ஸ்கோர் 204, லோ ஸ்கோர் 156 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் கேகேஆர்ல இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் நடக்கி. இந்த பிட்ச் நல்ல பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்சா இருக்கும். பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது. நீங்க பாருங்க, 57 மீட்டர் ஆஃப் சைட்ல போட்டா அது எவ்வளவு சின்ன பிட்சா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அண்ட் இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் பிளஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிட்சா தாங்க இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் அப்படின்னு கிடையாது, ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் கிடையாது. 2 பேருமே ஈக்குவலா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரெக்கார்டு இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு 3 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 முறை வின் பண்ணி இருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 1 முறை வின் பண்ணி இருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 204. அதனாலதான் சொன்னேன், பிட்ச் இவ்வளவு சின்ன சைஸ்ல போட்டா நம்மளே 6 அடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிட்ச். அதனால ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமோட சராசரி ஸ்கோர் 204 இந்த சீசன்ல. ஹை ஸ்கோர் 238, லோ ஸ்கோர் 120 எஸ்ஆர்எச் ஸ்கோர் பண்ணாங்க. ரீசெண்டா நடந்த மேட்சோட ரிசல்ட் டீப்பா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னர் 6 விக்கெட். இங்க கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல 200 ரன் அடிச்சதுனால கேகேஆர் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 6. இது லக்னோ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல லக்னோ 238 ரன் அடிச்சாங்க. ஆனா 234 ரன் வரைக்கும் கேகேஆர் போராடி தோத்தாங்க. ரிங்கு சிங்குவால பினிஷ் பண்ண முடியாத போனதா இருக்கும். இன்னைக்கு இந்த மேட்ச்ல என்ன எதிர்பார்க்கலாம்? சோ இந்த 3 மேட்ச் நமக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதுபடியே தான் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் நீங்க ஸ்கோர் வைஸா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் ஒரு 200 பிளஸ் போயிருவாங்க. அது வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு 80% வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குறையாம ஒரு 8 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் வரைக்கும் நமக்கு எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டோட்டலா நமக்கு 13 விக்கெட்ஸ் வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா இதுல 15 விக்கெட் வந்திருக்கு, இதுல 10 விக்கெட் வந்திருக்கு, இதுல 11 விக்கெட் வந்திருக்கு. நான் ப்ரெடிக்ட் பண்றது இந்த மேட்ச்ல ஒரு 13 to 15 இன்னைக்கு மேட்ச்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு ப்ரெடிக்ட் பண்றோம். அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ண போறோம் இனிமேல். அதுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அந்த யூடியூப் சேனலையும் இந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க, எப்படி 70,000 கொண்டு வந்தீங்களோ அதையும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு நன்றி நண்பா. சோ ப்ரெடிக்ஷன்: சுனில் நரேன், டிகாக், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஜி, ரிங்கு சிங். இந்த 6 டாப் 6ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இதுல சுனில் நரேனுக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. ஓப்பனிங்கும் வர்றாரு, பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சில நாள் அவர் ஓப்பனிங் வருவாரு, டப்புன்னு அவுட் ஆகி போயிடுவாரு. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல 2 விக்கெட் எடுப்பாரு.
சில அன்னைக்கு ஓப்பனிங் வருவாரு, ஒரு 30-40 ரன் அடிப்பார், அன்னைக்கு மேட்ச்ல விக்கெட் எடுக்க மாட்டார். எப்படி பார்த்தாலும் சுனில் நரேன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி, குறிப்பா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வருதுங்க. அண்ட் பேட்டிங் இதுல வருது. பவுலிங்னு பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிடையாது. ரெண்டு இதுலயுமே ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, மினிமம் 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த சீசன்லயும் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் மற்ற சீசனுக்கு இந்த சீசன் கொஞ்சம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் நல்லாவே வந்து ஆடி இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கேகேஆர் வெனியூல மேட்ச் மட்டும் இதுக்கு 72 விக்கெட் எடுத்தாரு. ஸோ மேட்ச் வந்து 6 அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது இதுல. அதனால 62 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய டிகாக் வந்து இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து 7 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 97 ரன் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு, விக்கெட் கீப்பரிங் ஆப்ஷன் இருக்கு. நான் டிகாக பர்சனலா பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே திணறி இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடும்போதுலாம் 10 to 20 தான் அதிகபட்சம் ஸ்கோர் பண்றாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா ஓரளவுக்கு டீசென்ட் ஆடினாரு இந்த SA T20 நான் பார்க்கும்போது. ஆனா ஐபிஎல்லையும் செகண்ட் மேட்ச் அப்படிங்கும் போது செகண்ட் பேட்டிங் வந்தா டீசென்ட் ஆடி இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்சும் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தா டிகாக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ரஹானே வந்து டொமஸ்டிக்ல சூப்பரா ஆடி இருக்காரு. நான் எப்படி அபிஷேக் போர்ல சொல்லணும் அதே போலதான் ரஹானே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா நீங்க ரஹானே கிட்ட இருந்து குறைஞ்சது ஒரு 25 to 35 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே பேட்டிங் செகண்ட்னா ரொம்பவே ஸ்ட்ராங் தான். ஒரு 35+ ரன் வரைக்கும் நீங்க கண்டிப்பா ரஹானே கிட்ட எதிர்பார்க்கலாம். நீங்க ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிட்டு நீங்க வந்து யோசிக்க கூடாது. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இப்ப நான் வந்து டிகாக் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்னு சொல்றேன், இன்னொரு சேனல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு 15 மேட்ச் ரெக்கார்ட் எடுத்து போய் பாருங்க, அதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் சரி செகண்ட் பேட்டிங் சரி ஆவரேஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோர் வந்து இதுவா இருக்கலாம். ரகுவன்ஜி நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும்தான் ரகுவன்ஜி வந்து நல்லாவே ஆடி இருக்கிறாருங்க. அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் அகைன்ஸ்டா அவர் மட்டும் செகண்ட் பேட்டிங்ல ஆடினார், இல்லைன்னு சொல்லல. பட் அப்பவும் ஒரு 30-35 ரன்ல அவுட் ஆயிட்டார். ஆனா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்கு அப்படின்னா ஒரு 7 மேட்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தப்பித்தவரை ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு தவிர பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வருது. குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் நீங்க வந்து ரகுவன்ஜி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிங்கு வந்து அப்படி கிடையாது. போத் இன்னிங்ஸ் வெங்கடேஷ் ஐயர் எப்படி ஆடுறாரு அதே போல 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, அது செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா ரிங்கு கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். நான் ரிங்குட்ட பாக்குற ஒரே மைனஸ் திடீர்னு பேட்டிங் ஆப்ஷனுக்கு வர மாட்டாரு. ஆனா இப்ப கேகேஆர் ஆடுறத பார்த்தா கண்டிப்பா ஒரு வந்துருவாருன்னு தான் தோணுது. இருந்தாலும் ஒரு 17வது ஓவர் 18வது ஓவர் இந்த மாதிரி வர்றது கூட ரிங்கு கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரசல் அண்ட் ரமன்தீப். இந்த சீசன்லாம் ரசல் வந்து உண்மையிலே வந்து ஒருத்தே கிடையாத லெவலுக்கு போயிட்டாருங்க. நம்ம ஃபேண்டசிக்கே வந்து அவரை செலக்ட் முன்னாலாம் ரசல் விளாண்டா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் போடுவோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் ரசலை எடுக்கவே மாட்டேங்கிறோம், அந்த லெவலுக்கு போயிட்டாரு. நீங்க பாருங்க 7 மேட்ச்ல வெறும் 34 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 7 ஓவர் போலிங் பண்ணி 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதுவும் ஒரே 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு, ஒரு மேட்ச்ல 1 விக்கெட், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி ரசல் வந்து சொல்றதுக்கு பெருசா இல்ல. பட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயருங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ ரசல் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திடீர்னு ஒரு காட்டு சுத்திட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதனால குறிப்பா ரசல் வந்து செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணிருங்க. எப்படி லாஸ்ட் மேட்ச் முத்தையில நின்னாரு, ஆனா பினிஷ் பண்ண முடியலனாலும் நின்னாருல. அதனால ரசலை வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷன். ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 டீம்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரமன்தீப் சிங் அந்த லெவலுக்கு இந்த சீசன் ஆடல, நல்ல ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. 7 மேட்ச்ல இந்த சீசன்ல 7 தாங்க ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு டீம்ல மட்டும் ட்ரை பண்ணா போதுமானது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ஒரு டீம்ல ட்ரை பண்ணணுங்கிற காரணத்துக்காக ட்ரை பண்ணுங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் நோர்ஜி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பரரா. இவங்க எல்லாருமே இந்த 4 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 4 ஓவரை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ 4 நாளா 16 ஓவர் ஆச்சு. சுனில் நரேன் 5வது போலிங் ஆப்ஷன் முடிஞ்சு போயிடும். ரசல் மேபி 2 ஓவர் போலிங் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு மேட்ச்ல
வைபவ் பரோராக்கு ஒரு ஓவர் கட் பண்ணுவாங்க, நோர்கிக்கு வந்து ஒரு ஓவர் கட் பண்ணுவாங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து மினிமம் 1-2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபாஸ்ட் இருக்குங்க, 140க்கு மேல போட சொன்னா கூட போடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டை வச்சு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர், டெத்ல அட்டாக் பண்ணுவார். வருண் சக்கரவர்த்தி மேட்சுக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தானே, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தானே, உங்களுக்கு தேவை 1-2 விக்கெட் தானங்க எடுத்து கொடுக்குறேன். அது உடனே நீங்க ஒருவேளை நீங்க மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுக்கலாம், என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அதாவது ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா வருண் சக்கரவர்த்தி ஆல்மோஸ்ட் ஒரு 7 மேட்ச் வரைக்கும் மினிமம் 1-2 விக்கெட் எடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்காம கூட போகலாம், அது இந்த மேட்சா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருடைய ஆவரேஜ் வந்து மினிமம் 1-2. ஹர்ஷித் ராணாவும் அதே போலதான், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மினிமம் 1-2 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயரா தாங்க இருப்பாரு. செலக்டட் பெர்சன்டேஜ் கைதான். வைபவ் பரோராவை நான் பாக்குறது, பர்சனலா நான் ஃபீல் பண்றது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருடைய பால் வந்து நல்லா போகும். அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்தாரு அப்படின்னா ஒரு 4 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் பவுலிங் வந்தாருன்னா ஒரு 3 டீம்ல கன்சிடர் பண்ணலாம். இந்த சீசன்ல மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு. இந்த வெனியூலையும் 9 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஜிடி டீம் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. ஜிடி விளாண்டாலே டீம் போடுறதுக்கே சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கில்லு, சாய் சுதர்சன், பட்லர், இந்த 3 பேர் தாங்க மேக்சிமம் ரன் அடிக்கிறது. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரை அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம் நேரம் இந்த 3 பேர்ல ஒருத்தர் அவுட் ஆகலன்னா கூட முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான். ஸோ 3 பேருமே இம்பார்ட்டன்ட். நான் எப்பவும் சொல்ற மாதிரி காம்பினேஷன் தான் உங்களுக்கு இந்த டீமுக்கு வந்து செட் ஆகும். இவரு இம்பார்ட்டன்ட், அவரு இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் சுக்மன் கில்லு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஆடுவார். பட்லர் வந்து பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் 97 ரன் ஸ்கோர் பண்ணார், இல்லைன்னு சொல்லல. பட் இன்னைக்கு மேட்ச்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், செகண்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அதே போல வருண் இருக்கிறான் நம்ம ஆளு. ஸோ வருண் சக்கரவர்த்தி இவரை வந்து சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுப்பாரு. அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 5 மேட்ச் நடந்ததுல இப்ப ரீசெண்டா அதுல போய் பாருங்க, பட்லரை சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுப்பாரு. ஸோ பாப் ஆப்ஷன் இருக்குல்ல, 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன்ல உங்க ஆப்போனன்ட் வந்து பட்லரை போட்டு வந்தானுங்க அப்படின்னா பட்லருக்கு பதிலாக நீங்க கில்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்ல, இல்லைன்னா சாய் சுதர்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுப்பேன். ஸோ எதுலையுமே ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சிராஜ் எல்லாருமே போட்டிருந்தாங்க. நான் அந்த இடத்துல குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணேன். வெறும் ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு லக் அடிச்சது, நிறைய வின் பண்ணேன். ஸோ அதனால பட்லர் மட்டும் பாப்ல வந்தாரு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி காம்பினேஷன்ல இந்த 2 பேரும் ஆப்போனன்ட்ல ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் யோசிங்க, செகண்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ரூதர்ஃபோர்டு நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பா பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25-30 ரன் அடிச்சிடறாருங்க. மற்றபடி நான் ஷாருக் கானோ, ராகுல் திவாட்டியாவே பெருசா நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. ஒரு டீம்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, போதுமானதா தான் இருக்கும். ஏன்னா அந்த 4 பேர் அவுட் ஆனா முடிஞ்சு போச்சு. இவங்களும் டப்பு விக்கெட் விட்டுருவாங்க. பெருசா ஸ்கோர் பண்ணி வின் பண்ற லெவலுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அவங்க 4 பேரை மட்டுமே டீம்ல வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆனா ஜிடியோட பவுலிங் ஆப்ஷன் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா 6 பவுலர்ஸுமே முக்கியமான பவுலர்ஸா இருக்கிறாங்க. இதுல வந்து இஷாந்த் சர்மா, ரஷித் கானே, சாய் கிஷோர், அர்ஷத் கானே, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ். இதுல இனிஷியல் அட்டாக் பண்ண போறது உங்களுக்கே தெரியும். முகமது சிராஜ் 3 ஓவர் போலிங் பண்ணிடுவாரு. அர்ஷத் கான் வந்து 2 ஓவர் போலிங் பண்ணிடுவாரு. சாய் கிஷோருக்கு ஓவரே கொடுக்க மாட்டேங்கிறாரு நண்பா சுக்மன் கில். ஆனா ரஷித் கான் கொடுக்குறாரு. ஸோ ரஷித் கான் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ரஷித் கான் வந்து செம்மையா பவுல் பண்ணாரு. ஒரு இன்ஜுரி ஆனதுல இருந்து ரஷித் கானோட பவுலிங்கே சரியில்லை. சாய் கிஷோர் லாஸ்ட் 1 ஓவர் தான் பவுல் பண்ணார், 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நம்ம கூட ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருந்தா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. வின் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும், கேப்டனால போச்சு. ரஷித் கானுக்கு ஓவர் அதிகமா கொடுக்குறாங்க, இவரு கொடுக்கல. இவர் 7 மேட்ச்ல 4 விக்கெட், 7 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்கிறாரு சாய் கிஷோர் வந்து. ஸோ இந்த வெனியூலையும் 6க்கு 5, 1க்கு 1 எடுத்திருக்கிறாங்க. ஸோ 2 ஸ்பின்னருமே இன்னைக்கு இந்த பிட்ச்ல வேல்யூ இருக்கும். நான் வந்து ரஷித் கானா சாய் கிஷோரான்னு கேட்டீங்கன்னா இந்த சீசன்ல சாய் கிஷோர் தான் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பிரசித் கிருஷ்ணாவை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கன்ஃபார்ம் உங்களுக்கு 1-2 விக்கெட், அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி. பட் நான் பர்சனலா ஃபீல் பண்றது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருடைய அதிகபட்ச விக்கெட்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்திருக்கு. ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல்ல எடுத்துட்டாருங்கிறதுனால உடனே நான் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் இம்பார்ட்டன்ட் சொல்றாரு இல்ல. லாஸ்ட் 15 மேட்சை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். சிராஜும் அதே போலதான்
1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம். ஆனா அவரும் வந்து ஃபர்ஸ்ட்லயும் விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட்லயும் விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா பெரும்பாலான விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வருது. அர்ஷத் கான் ஓவர் வந்து கொஞ்சம் கம்மியா போல் பண்ணுவார். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் தான். அதுதான் அவர்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சாய் கிஷோர் வந்து அந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் அவருக்கு ஓவர் கொடுக்கல. பட் இந்த கேகேஆர் பிச்சில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கும்போது அதிகபட்சம் இவர் வந்து 2 ஓவர் தாங்க இன்னைக்கு பவுல் பண்ணுவார். அதுதான் ஒரு பெரிய மைனஸ். அதிகபட்சம் எப்பவும் சொல்றது போல 1 விக்கெட். இஷாந்த் சர்மாவும் அதிகபட்சம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, பிளஸ் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக்குக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல இந்த 9 பிளேயரை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. யாரு? கில்லு, பட்லர், சாய் சுதர்சன். இந்த 3 பேரை எடுக்காம நீங்க ஸ்மால் லீக் பக்கம் போகவே முடியாது. பவுலிங் ஆப்ஷன்ல பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அண்ட் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, அஜய் ரங்கனா. இந்த 4 பேர் எடுக்காம நீங்க போகவே முடியாது ஸ்மால் லீக்ல கேகேஆர் சைட்ல இருந்து. அண்ட் 10வது பிளேயரா நீங்க யாரை எடுக்கலாம்? ரஷித் கானை எடுப்பாங்க. மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து ரஷித் கானை எடுத்துட்டு வருவாங்க. இல்லைன்னா சாய் கிஷோர் வந்து எடுக்கலாம். இல்ல அப்படின்னா 10வது பிளேயரா ரூதர்ஃபோர்டு. இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை தான் உங்க ஆப்போனன்ட் பிக் பண்ணுவான். அதை நீங்க சரியா கவனமா பார்த்து நீங்க பிக் பண்ணணும். ஸோ ஏன்னா உங்க ஆப்போனன்ட் 1 vs 1ங்கிற மாதிரி தான். உங்க ஆப்போனன்ட் ரஷித் கானை எடுத்துட்டு வரலாம், நீங்க சாய் கிஷோர் எடுத்துட்டு போகலாம். ஸோ மத்த எல்லாருமே காமன் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் அதே போலதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ரஹானே 4 பேர் காமனா இருப்பாங்க. 5வது ஆப்ஷன்ல யாரை வேணாலும் எடுத்துட்டு வருவான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 11வது ஆப்ஷன்ல வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணுவான். இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால நான் சொல்றேன் அந்த 4 மெம்பர் லீக் விளையாடுறதுலாம். இல்ல ரிங்கு சிங்கு எடுத்துட்டு வருவான், இல்ல டீகாக தூக்கிட்டு வருவான், இல்ல அந்த ரஸ்ஸலை தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுப்பாங்க. நீங்க சூஸ் பண்ற பிளேயர் அன்னைக்கு அந்த 4ல 1 நல்லா ஆடிட்டாருன்னா நீங்க வின்னு. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தா கூட உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லைங்க. எல்லாருமே எடுத்திருப்பாங்க காமன். அவரை கேப்டன் வைஸ்டப்னா போறது 2வது. அவர் 5 விக்கெட் எடுத்தாலும் ஸ்மால் லீக்ல உங்களுக்கு பாதிக்காது. இப்போ ஒரு பிரசித் கிருஷ்ணா இல்ல சிராஜ் வந்து இன்னைக்கு 10 விக்கெட்டுமே எடுக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் எடுத்திருப்பா, நீங்களும் எடுத்துருப்பீங்க. யாரும் கேப்டன் வைஸ்டப்னா போட்டிருக்க மாட்டீங்க. அதனால இந்த பிளேயர் தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க ரிங்கோ எடுக்கிறீங்க அப்படின்னா அவன் வெங்கடேஷ் ஐயரை விட அதிகமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கணும். ரஹானே நம்ம டீகாக்க விட அதிகமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல நீங்க டீகாக்க நம்புறீங்களா? அவன் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்குவை விட நல்லா பாயிண்ட் வாங்கி கொடுத்தா நீங்க ஸ்மால் லீக்ல வின் பண்ணலாம். அவ்வளவுதான் லாஜிக். வேற இது ஸ்மால் லீக்ல ஒன்றும் கம்பு சுத்துற வேலையே கிடையாது. அடுத்ததா ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இன்னைக்கு நான் பர்சனலா போகிறது கில்லு. இந்த பிச்சில் ஆடின அனுபவம் நிறைய இருக்கு. சாய் மினிமம் கேரண்டி சாய் தாங்க. நீங்க பட்லர் எடுத்தீங்கன்னா கூட 1 மேட்ச் ஆடுவாரு, 2 மேட்ச் ஆட மாட்டாரு, 3வது மேட்ச் பொண்ணு எடுப்பாரு. ஆனா சாய் அப்படி இல்லை. எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். சுக்மன் கில்லி 1 மேட்ச் விட்டு 1 மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கன்சிடர் பண்ணலாம். இல்லையா சேஃபா வந்து நிறைய கேப்டனா போட்டு சத்த கட்டாம இருந்துக்கோங்க. அண்ட் வைஸ் கேப்டனா வருண் சக்கரவர்த்தியும் நல்ல ஆப்ஷன். மினிமம் 2 விக்கெட். எனக்கு இன்னைக்கு பட்லர் வெர்சஸ் வருண் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் மேட்ச் பட்லர் அடிச்சுட்டு வந்ததுனால கேப்டனா போட்டு வருவானுங்க. ஈஸியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இது மட்டும் ஒர்க் ஆகிடணும். ஸோ லோ பெர்சன்டேஜ்ல நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னா சாய் கிஷோர், ரஷித் கான் 2 ஸ்பின்னருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போறாங்க. ஸ்பின்னை கன்சிடர் பண்ணல. இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுங்க. டீகாக், வைபவ் வரலாம். டீகாக்கையும் யாருமே கன்சிடர் பண்ணல. 1 மேட்ச் அடிச்சாரு 7ல. அதனால அவரும் லோ பெர்சன்டேஜுக்கு வர்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது வேதனைக்குரியதுதான். பட் நீங்க இந்த 4 பேரையுமே உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ் அண்ட் ஸ்மால் லீக்ல கூட அந்த 11, 10 சொன்னோம்ல, அதுல கூட நீங்க சாய் கிஷோரை ட்ரை பண்ணலாம். ரஷித் கானு, டீகாகு, வைபவ் வரர், அது உங்க விருப்பம். யாரை வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்க எல்லா நண்பர்களுக்கும் ஞாபகப்படுத்துறது என்னன்னா, மறக்காம அந்த வீடியோவும் நான் வந்து டெலகிராம்ல போடுவேன் உங்களுக்கு லிங்க். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒரு 5000 பேர்கிட்ட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000 கொண்டு வந்துருங்க இந்த ஐபிஎல் சீசனுக்குள்ள. நானும் ஃபுல்லா எல்லா ஸ்டாட்ஸுமே எடுத்து அதில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிராண்ட் லீக் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.